கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எடப்பாடி கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்கிற மாதிரி, ஸ்டாலின் கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்கிற மாதிரி அவர் விஜயும் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்க வராரு. விஜய் இதே நிலைப்பாட்டை ஏற்கனவே விக்ரவாண்ட ஒரு மாநாடு நடத்தினார்ல, அப்பவே பேசினார். யாராவது இதுவரை விஜய்கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்காங்களா? இதை நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அரசியலில் விஜய் சாதிக்க வாழ்த்துக்கிறேன். விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார். இன்னொன்று பன்னீர்செல்வம், அவர் முன்னாள் முதல்வர், அந்த ஓபிஎஸ் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறார். ரெண்டு பேரும் ஆப்ஷனாக காட்டியிருக்காங்க. விஜய் தலைமையில் ஆழ்வரில் 234க்கு வேட்பாளர் போடுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி இருந்தே பேசுகிறீங்க, நம்ம பேசிட்டு வரோம். ஏன் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்படம். கட்சி ஆரம்பித்து இன்னெலிஜிபிளாக லெட்டர் பேடாக இருந்தார். சிஏ எதிர்ப்புன்னு ஒற்றை புள்ளியில் மட்டும்தான் நின்னார். அதில் அவர் பிஜேபிக்கு பி டீம் நான் சொல்லலை. ஜோசப் விஜய்க்கு பிஜேபி ஒரு சீட் வந்துடக்கூடாதுன்னு தான் அவரோட ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு நோக்கம்னு எனக்கு தெரியும். பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணார். இவர் இடைத்தேர்தலில் பார்வையாளராட்டு வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய முடியாதவராட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இன்னெலிஜிபிள் போட்டிட மாட்டார்னு என் சந்தேகத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன். அவர் மாநாடு முடிஞ்சதுன்னு சொன்னது தானே இப்பவும் சொல்லியிருக்கிறார். பாஜகவுடன் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்கள் கூட்டணி போக மாட்டோம், பரந்தூர் மக்களை அழைத்து நாங்கள் ஸ்டாலின் சாரை பார்க்க வரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக திமுக என்னங்க கூட்டணி? ஒரு அளவு வேண்டாமா? அதிமுக என்ன பாஜக கூட ரகசிய கூட்டணியாக வச்சுருக்காங்க, ஓப்பனாக கூட்டணி வச்சுருக்காங்க. உங்களை மதிக்காமல் பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிட்டாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்களை எப்படி மதிப்பாங்க? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயோட பிஜேபி தனக்கு மேலேன்னு சொல்லி அவர் ஒரு அலையன்ஸில் போயிட்டார். இதுதானே உண்மை. பெரியாரை பற்றி பேசி விஜய் சீமான் வந்து சாதிச்சிட்டார். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கோலத்தனமாக களத்துக்குள்ளே வராமல் இருந்தீங்க. இதை கேட்டுக்கிடுங்க. நான் நடந்த விஷயத்தில் தெட்டி திரிச்சு மாற்றி மறிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன தப்பாக போனால் கூட தப்புன்னு ஒத்துக்குவேன். அவரை பற்றி பேசுனா 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி சீமான்கிட்ட சொல்லி சீமானே பேசினார். விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு, அதாவது பலன் நிரூபிக்காத விஜய். சீமான் கருவாட்டு சாம்பாருன்னு சொன்னார் விஜய லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டு போயிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி இந்த போலி பிரச்சாரகர் மத்தியில பலன் நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டிருக்கு நீ காட்ட நிறுவ நினைச்ச அவர் தப்பு இல்லை. அவர் வாங்கின கோடிகளுக்கு அவர் காட்டதான் முயற்சிக்கணும். அவர் முகத்துல நெத்தேடி கொடுக்குற மாதிரி. ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்திரம் 3 நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமிச்சாரண்ய புனித யாத்திரை ஜூலை 18, 19, 20. உடனே முன்பதிவு செய்யுங்கள். ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சென்னை. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், விஜய்யுடைய செயற்குழு கூட்டம், தாவேக்கனுடைய செயற்குழு கூட்டம் சொன்னது என்னன்னா, விஜய் தலைமையிலான கூட்டணியில் தான் சேருவோம், பாஜகவுடனும் அதிமுகவுடன் கூட்டணி சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் தலைமையில் கூட்டணி, விஜய் எடப்பாடி கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்கிற மாதிரி, ஸ்டாலின் கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்கிற மாதிரி அவர் விஜயும் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கி நிற்க வராரு. அதில் ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. திருமாவளவன் உட்பட எல்லாருமே இன்டாக்டாக இருக்கிறாங்க. ஒரு சந்திரகுமார் பதவியேற்பு விழானாலும் சரி, பவளவிழா மாநாடுனாலும் சரி, கோயம்புத்தூர் மாநாடுனாலும் சரி, எல்லா கலைஞர் பிறந்த நாளும் சரி, எல்லாரும் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு கொடுக்குறாரு, எல்லாரும் நின்றுறாங்க. எடப்பாடி கூட பாஜகவும் தமாகவும் வந்து நிற்கிறாங்க. தாவேக்காவுக்கும் மறைமுக அழைப்பை எடப்பாடி கொடுத்துருக்கிறாரு. விஜய் இதே நிலைப்பாட்டை ஏற்கனவே விக்ரவாண்ட ஒரு மாநாடு நடத்தினார்ல, அப்பவே பேசினார். யாராவது இதுவரை விஜய்கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டேன். யாரும் வரல. நான் அதுக்காக வரமாட்டாங்கன்னு அவரை நான் குறைச்சி மதிப்பிடலை. வெளிப்படையாக சொல்லணும்னா, விஜய் ஆப்ஷனை 2 பெரிய ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் முன்னாள் முதல்வரும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கிறத நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறேன். இதை நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஐடென்டிஃபை த எனிமி பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொன்னது மாதிரி மோடியை 2024 டிச் பண்ணிட்டு போன எடப்பாடிக்கு அவருக்கு இடத்த காட்டணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, 20% மோடி தலைமை கொண்டு வந்ததில் வரவேற்கிறோம். விஜய் நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பொருட்டு கிடையாது. பட் விஜய் இன்னைக்கு அவர் ஒரு ஆப்ஷனாக காட்டியிருக்கிறது முன்னாள்
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பாங்கி மூனால் பாராட்டப்பட்டவர். அவர் முதல்வர்னு 5.5% வாக்கெடுத்தவர். இன்னைக்கு நிறுவனர் ராமதாஸோட போட்டிக்கிட்டு இவர்கிட்ட 3 எம்எல்ஏ, அவர்கிட்ட 2 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ நடுநிலைமை, அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர். அரசியலில் விஜய் சாதிக்க வாழ்த்துக்கிறேன். அப்போ அவர் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார். இன்னொன்று பன்னீர்செல்வம், அவர் முன்னாள் முதல்வர், அதிமுக இரட்டை தலைமை. அவரை இழந்ததுனால 13% எடப்பாடி இழந்துட்டார். பல இடங்களில் டெபாசிட் இழப்பு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவை கீழே போன நாம் தமிழர்கிட்ட 4வது இடம் போயிட்டார் விளவங்கோடு இடைத்தேர்தலில். மிகப்பெரிய அடி. அது பலரும் இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி, நொண்டி குதிரைக்கு சறுக்குனது சாக்குன்னு சொன்ன மாதிரி, ஆட தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் அசம்பிளின்னு சொல்லிடுறாங்க. விளவங்கோட்டில் என்ன ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன கட்சிக்கிட்ட 4வது போயிட்டாருன்னா அது ஓபிஎஸ்ஸை நீக்கினால அவருக்கு கிடைச்ச ஒரு பின்னடைவு. அந்த ஓபிஎஸ் விஜய் ஒரு ஆப்ஷனாக காட்டுறாரு. 2 பேரும் ஆப்ஷனாக காட்டியிருக்காங்க. ஆப்ஷனாக காட்டுறதுங்கிறது வேற, அலைன்ஸில் ஸ்டாலின் கூட நிற்கிறதுங்கிறது வேற, எடப்பாடி கூட பாஜகவும் தமாகவும் நிற்கிறதுங்கிறது வேற. இதுதான் இந்த இடத்துல ஆப்ஷனாக காட்டினவங்க கூட அலைன்ஸ் அமையுமா, அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ விஜய் தலைமையில் ஆழ்வாரில் 234க்கு வேட்பாளர் போடுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறீங்க, நம்ம பேசிட்டு வரோம். ஏன் போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய நிலைப்படம். போட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். கட்சி ஆரம்பித்து இன்எலிஜிபிளாக லெட்டர் பேடாக இருந்தார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சதும் 39 கேண்டிடேட் போட்டார். சிஏ எதிர்ப்புன்னு ஒற்றை புள்ளியில் மட்டும்தான் நின்னார். அதில் அவர் பிஜேபிக்கு பி டீம் நான் சொல்லலை. ஜோசப் விஜய்க்கு பிஜேபி ஒரு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு தான் அவரோட ஆலோசகர் ஜான ஆரோக்கியசாமிக்கு நோக்கம்னு எனக்கு தெரியும். அதில் நான் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்லலை. சிஏ எதிர்ப்புன்னு சொன்னால் பிஜேபி எதிர்ப்பு தான், காங்கிரஸுக்கு மறைமுக ஆதரவு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் 4 இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணார். இவர் இடைத்தேர்தலில் பார்வையாளராட்டு வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய முடியாதவராட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த இடத்துக்குள்ளே லெட்டர் பேடாக 3 எலெக்ஷனில் இருந்தவர் 4வது எலெக்ஷனில் எப்படி நிற்க போகிறாருங்கிறதுல எனக்கு நியாயமான சந்தேகம் இருக்குது. அவர் பெரியார் உங்கள் முன்னாடி கடவுள் வந்து நின்னா என்ன சொல்லணும், இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறான்னு சொன்னேன். 234 போட்டால் போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போகிறேன். அவர் இன்னெலிஜிபிள் போட்டுவிட மாட்டாருன்னு என் சந்தேகத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். அவர் மாநாடு முடிஞ்சதுன்னு சொன்னது தானே இப்பவும் சொல்லியிருக்கிறார். இதில் அடிஷ்னலாக சொன்னது என்னென்னா, பாஜகவுடன் திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்கள் கூட்டணி போக மாட்டோம், பரந்தூர் மக்களை அழைத்து நாங்கள் ஸ்டாலின் சாரை பார்க்க வரோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பாஜக திமுக என்னங்க கூட்டணி இருக்குது? சும்மா கேட்குறவன் கேழ்வரது இல்லை நெய்வடினா கேட்குறவன் என்னன்னு இல்லை. பாஜக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, பாஜகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. என்னங்க ஒரு அளவு வேண்டாமா? அதிமுக என்ன பாஜக கூட ரகசிய கூட்டணியாக வச்சுருக்காங்க, ஓப்பனாக கூட்டணி வச்சுருக்காங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்போ உங்களை மதிக்காமல் பாஜக கூட அதிமுக கூட்டணி போயிட்டாங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்களை எப்படி மதிப்பாங்க? 11.4% வாக்கு எடுத்து வச்சுருக்காரு அண்ணாமலை. அதை மதித்து அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டு எடப்பாடி பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு வேறு பயம் இருக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி டீம் அண்ணாமலை 18, சீமானுக்கு 8, எல்லாம் சேர்ந்து சசிகலாவை இல கணேசன்ஜி, ஐயா சத்ரியன் குருமூர்த்திஜி, ஹெச் ராஜாஜி, பொன்னார்ஜி, இன்னும் பல ஜிகளெல்லாம் மீறி பிஎம்ஓல ரவீந்திரன் துரைசாமி கருத்து சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி இதிலும் ஜெயித்துருமோன்னு எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டிருக்கலாம். அண்ணாமலை அதுக்கு தக்கன சீமான் காசுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான் தென் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர், கல்லுக்கு ஆதரவாக நிற்கிறாரு, பிராண்டி விஸ்கிக்கெல்லாம் லிக்வர் பேரன்ஸ் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்படி ஒன்று 8, 18, 8, 26 ஒரு வேளையில் தேமுதிக சேர்ந்தா 30, நம்ம 20 பல தொகுதியில் 3வது பேருமோன்னு பதட்டத்தில் அவர் 20 வந்து 11க்குள்ளே கொண்டு வராரு. அது 11 அவரை அமித்ஷா வந்து அவரை சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் Z+ கேட்டகரி செக்யூரிட்டியும் கொடுத்துருக்காங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயோட பிஜேபி தனக்கு மேலுன்னு சொல்லி அவர் ஒரு அலைன்ஸில் போயிட்டார். இதுதானே உண்மை? இதுதானே ஊடகத்தில் விஜய் அதிமுக கூட்டணி சொன்னவங்கெல்லாம் அது இல்லை, பலன் நிரூபித்த பாஜக தான் மேலுன்னு எடப்பாடி முடிவு எடுத்துட்டார் தானே சொல்ல முடியும். சரி, சொன்ன என்னென்னா, பெரியார் அண்ணா பற்றி பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இது வந்து இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் தான் பெரியாரை பற்றி பேசியிருந்தா அந்த இஷ்யூலாம் பெருசாக போச்சு. அவரையும் குறிப்பிட்டு சொல்கிறாரா? பெரியாரை பற்றி பேசி விஜய் சீமான் வந்து சாதிச்சிட்டார். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கோலத்தனமாக களத்துக்குள்ளே வராமல் இருந்தீங்க. சீமான் களத்துக்குள்ளே விக்கிரவாண்டியில் போல்டாக இறங்கினார். விஜய்க்கு பொலிட்டிக்கல் அட்வைசர்
ஜான் ஆரோக்கியசாமி எனக்கு தெரிஞ்ச வரையில் விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, விஜயை பற்றி பேசி விட்டுருங்க, கொடுத்த காசுக்கு அது செரிமானம் ஆயிருக்கும். விஜய் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த கோடிகளுக்கு இதுவே போதும். ஒர்க் பண்ணார். சீமான் வந்து அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னு பேசினாரா இல்லையா? இப்போ நான் தான் சொன்னேன், தமிழ் கூறு நல்லுலகில் ரங்கராஜ் பாண்டேயிலேருந்து ஜேபிசி சிறாமன்லேருந்து சுமன் ஸ்ரீராமன்லேருந்து அத்தனை சகோதரர்களும் இதை கேட்டுக்கிடுங்க. நான் நடந்த விஷயத்தில் தெட்டி திரிச்சு மாற்றி மறிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன தப்பாக போனால் கூட தப்புன்னு ஒத்துக்குவேன். திமுக 55% மேலே வாக்கெடுக்கும், ஐயா 25% மேலே வாக்கெடுப்பார். போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். போலரைசேஷனை கண்டு பயந்து விஜய் களத்துக்குள்ளே வரல, கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தார். அவரை பற்றி பேசினா 20% ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி சீமான்கிட்ட சொல்லி சீமானே பேசினார். இத்தனைக்கும் விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்க்க வந்தார். திமுக ஆட்சியில் உள்ள அவலமாக காட்டினார். தலைவான்னு ஒரு கூட்டம் விஜயை கொண்டாடிச்சு. விஜய்க்கு விக்கிரவாண்டியில் 50,000 ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நோட்டா ஜெயிக்கும்னு சொன்னாங்க. என்ன ரிசல்ட் வந்தது? போலிங் அதிகமாச்சு. விஜய் கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்துட்டாருன்னு விக்கிரவாண்டியில் ₹1 கவலைப்படலை. திமுகவுக்கு போலிங் அதிகமாச்சு. 23% ஓட்டு திமுகவுக்கு அதிகம் போச்சு. தென் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ விஜய் வெட்டு செல்லாத நோட்டு, அதாவது பலம் நிரூபிக்காத விஜய், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். விஜய் சொல்லி ஒருத்தர் வந்து தன் ஓட்டை விக்கிரவாண்டியில் மாற்றல. இது மிகப்பெரிய ஒரு அடி. ஜான் ஆரோக்கியசாமி மோசடி பண்ணுறாரு, பொய் சொல்கிறாரு, தப்பா சொல்கிறாருங்கிறத சீமானப்பன் தெளிவாக உணர்ந்தார். அடுத்து விக்கிரவாண்டி களம், அடுத்து ஈரோடு கிழக்கு களம். பெரியாரை வந்து தன் கொள்கை தலைவராக இவர் விஜய் சொல்லிட்டார். சீமான் கருவாட்டு சாம்பாருன்னு சொன்னார் விஜய. தம்பி பல நிரூபித்த விஜயகாந்தாவது ஒரு அணி அமைச்சாருன்னா, மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சாருன்னா, அவர் 8, 10, 5 பலத்தை நிரூபிச்சாரு. பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு வராதான் நிலைமை. பட் அன்புமணியும் ஓபிஎஸும் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் அதை மறுத்து பேச மாட்டேன். மக்கள் நல கூட்டணி மாதிரி அது கூட விஜய்க்கு ஆள் வரமாட்டாங்கன்னு சொன்னார். இப்போ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல. இதுலேயும் தம்பி அவசரப்படுறேன். ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னும் நிறைய லாங் வே டு கோ. அப்போ ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வருது. பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு சீமான் பேசுறாரு. எடப்பாடி பதறிட்டாரு. திராவிட இயக்க தலைவர் KP முனுசாமி, தந்தை பெரியாருக்கு பாரதத்தாவுக்காக உழைச்சிட்டு இருக்கக்கூடிய பெரியார் தொண்டர். செல்லூர் ராஜி பெரியார் தொண்டர். நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவான், இது பெரியார் மண்ணு, எவனும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதுன்னு செல்லூர் ராஜி ஆணித்தரமா சொன்னார். இதே சீமான் ராவணனையும் இடும்பாமனும் கார்த்திக்கும் அனுப்பி இவர் சபாநாயகருக்கு எதிராக சர்வாதிகாரமா அப்பாவாத்தியார் செயல்படுறாருன்னு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனா விக்கிரவாண்டியில் அவருக்கு கிடைச்சது வெறும் 1% வாக்கு தான் கிடைச்சது. விஜய லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணி ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு ஈரோடு கிழக்குல பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சீமான் திப்பு சுல்தானை முன்னிறுத்தி களமாடினாரு. பழனி பாபாவை முன்னிறுத்தி களமாடினாரு. பாரதியாரையும் பழனி பாபாவையும் தமிழர்னு களமாடினாரு. தடா ரஹீமை முன்னிறுத்தி களமாடினாரு. மாட்டிறைச்சி சத்தான உணவுன்னு களமாடினாரு. கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, கொலையாளிகள் யாருன்னு கேட்டு அதிமுகவை அடிச்சு களமாடினாரு. அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போடணும்னா, நீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அதிமுக விக்கிரவாண்டியில சொல்லல. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டினால 1% தான் மேலே ஏறி வந்தார். ஆனா சீமான் இவ்வளவுத்தையும் பண்ணி பாரதியாரும் தமிழர், பழனி பாபாவும் தமிழர்னு பேசி அவர் இங்க எடுத்தது 8.3 இருந்து 16.3 வந்துட்டார். 8% வாக்கு அவர் உயர்ந்துட்டாரு. அது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி எடுத்த ஓட்டு. இவர் அங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு பெரியாரிஸ்டுகள் இது பண்ணாங்க. தென் அந்த தொகுதிக்குள்ள அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னாங்க. சீமான் இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் தம்பிகள் அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு ஜான் ஆரோக்கியசாமி இந்த போலி பிரச்சாரகர் மத்தியில பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டிருக்கு நீ காட்ட நிறுவ நினைச்ச அவர் தப்பு இல்லை. அவர் வாங்கின கோடிகளுக்கு அவர் காட்டதான் முயற்சிக்கணும். அவர் முகத்துல நெத்தேடி கொடுக்குற மாதிரி அஜித்னா பைக்கு, சீமான் சின்ன மைக்குன்னு ஓட்டு கேட்டாங்க. 8% ஓட்டை அதிகம் பெற்றாரு. பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஈரோட்டில் 8% ஓட்டு அதிகம் பெற்றாரு. பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, டெபாசிட் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஓகே, என்ன அவர் விக்கிரவாண்டியில் டெபாசிட் வாங்கிட்டாரா? போலரைசேஷன் தான் வரும் நான் தானே சொன்னேன். போலரைசேஷன் தானே வந்தது. இங்க வந்து 8% ஓட்டு அதிகம் வாங்கிட்டாருல்ல. அது திப்பு சுல்தானை முன்னிறுத்தி தானே வாங்கினாரு.
எங்க அப்பாத்தா வேலு நாச்சியாருக்கும் தீரம் சின்னமலை கவுண்டருக்கும் துணையா நின்னது திப்பு சுல்தான் ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன எடுக்கிறாங்க? பழனி பாபாவை வேண்டாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. என் நண்பர் பழனி பாபா அவரை முன்னிறுத்தி தானே எடுத்தாரு. மிகப்பெரிய போராளி பழனி பாபா, அவரை முன்னிறுத்தி தானே அந்த ஓட்டு எடுத்தாரு. அப்போ அந்த 16% ஓட்டும் தமிழக அளவில் சீமானுக்கு விழுந்த ஓட்டு. அவரு ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள அரசியல் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அரசியல் பண்ணாரு. ஈரோடு கிழக்கு களத்தில் நின்று மூக்கையா தேவரையும் முத்துராமலிங்க தேவரையும் பேசினாருன்னா அவரு ஒட்டுமொத்த தென் தமிழகத்துக்கு அங்க பேசினாரு. அப்போ அந்த களம் வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத கொடுத்தது. களத்தை விட்டு ஓடுனவங்களால ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்க களம் கொடுத்தது. ஏன் எடப்பாடி பழனிசாமி பெரியார் தொண்டர் தானே, பெரியாரிஸ்ட் தானே, கேபி முனிசாமி ஏன் நிற்கல? சீமானுக்கு உங்களுக்கு வித்தியாசம் குறைஞ்சி போகணும்னு நிற்கல. ஏன் இவர் செந்தில் பாலாஜி களத்துக்குள்ள இறங்கி டெபாசிட் இழக்க வச்சிருவாருன்னு நிற்கல? 23% ஓட்டு அதிமுக எடுத்திருந்தாங்க, சீமான் 8.3 எடுத்திருந்தாங்க. சீமானுக்கு ஒரு 5 குறைஞ்சி எடப்பாடிக்கு ஒரு 5 குறைஞ்சதுன்னா எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னு வந்துடும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். பெரியார் அங்க பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அது என் தம்பி சீமான்ட்ட இருக்குது. அது பெரிய ஆதரவு பெற்று கொடுக்கும். ஏன் பாரதியாரையும் பழனி பாபையும் முன்னிறுத்தி களமாடின சீமான் தமிழகத்தில் 5 பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு. 5 பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு. அதில் கூட சியாஸ் ஸ்ரீதரன் என் தம்பி ஒருத்தன், என் சிஷ்யம் ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து ஐயங்காருக்கு ஒன்றாவது வாங்கி கொடுத்துறேன்னு கேட்குறாப்புல. நிச்சயமா பெரியார் எதிர்ப்புக்கு பலன் இருக்குங்கிறது கருத்து பார்வையற்றவராட்டு கிணற்று தவளையாட்டு பூனை கண்ணை மூடிட்டா பூலகம் இருண்டு போகும்னு விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரும் நினைச்சா ஐ பிட்டி விக்கிரவாண்டியை விட ஈரோடு கிழக்குல சீமான் 8% வாக்கு உயர்ந்தது காரணம் பெரியார் எதிர்ப்பு. அதுல பெரிய இது ஏன் துக்ளக் குருமூர்த்தி எழுறாரு, பெரியார் எதிர்த்து தமிழ்நாட்டில் பேசுறதே ஒரு பெரிய துணிச்சல். அந்த துணிச்சலும் வீரமும் சீமான்ட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் பிரேவ், ஃபார்ச்சூன் வில் ஃபேவர் ஹிம். பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். விஜய் அதை கண்டு இன்எலிஜிபிள் விஜய் பொறுமை தான் போகணும். கடைசியில் பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.